அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முட்டை மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா சுண்ட காய்ச்சி பால்கோவா மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதில் குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். 35 பாதாமை சுடு தண்ணியில் போட்டு தோல் உரித்து எடுத்துக்கலாம். நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் பாதாமையும் குங்குமப்பூ பாலையும் ஆட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் மீடியம் சைஸில் 6 முட்டை ஆட் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிவிட்டு அது கூட 1 கப்பு பவுடர் சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கலாம். பவுடர் சுகர் நல்லா கரைஞ்சதும் நம்ம பால்கோவாவை ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்க பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணி கொஞ்சம் டைட்டாகி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு பேக்கிங் ட்ரேயில் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டரை அவனில் வச்சு 180 டிகிரி செல்சியஸில் 35 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை மிட்டாய் லைட்டாக ஆறுனதும் நம்ம வேணுங்கிற சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான சிம்பிளான முட்டை மிட்டாய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.